லாஸ்ட் 5 இயர்ஸில் இது மாதிரி ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸை தமிழ்நாடு அரசியல் களத்தில் யாரும் பார்த்துருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி போஸ்ட் போல் அலையன்ஸாக உறுதியாக இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய அலையன்ஸு. பழம் நழுவி பாலில் விழும்னு கலைஞர் அப்போ சொன்ன மாதிரி இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நழுவி விழ வேண்டிய பழம் தேர்தலுக்கு பின்னாடி நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து தமிழ்நாடு அரசியலில் மட்டும் இல்லை, இந்திய அரசியல்லே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. நீங்கள் எப்படி டிகோட் பண்ணுறீங்க? இப்போ எல்லாரும் காங்கிரஸ் இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது மாதிரியான செய்திகள் போகிறாங்க. செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அலையன்ஸ் உடைகிறது அப்படின்றது ஒன்று. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியிலேருந்து ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி வெளியே வருகிறது அப்படின்றது தான் செய்தியே. ஏன்னா அவங்க இனி வரக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா எல்லா தேர்தல்கள்லையும் நாங்கள் உங்களோட நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சொல்லியிருப்பது என்னென்னா, கம்யூனல் ஃபோர்ஸ் இந்த மேண்டேட்டை கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு பெரிய நெருக்கடியை திமுகவுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்றது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. திமுகவுக்கு நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இதை எதிர்பார்த்துருப்பாங்களா அப்படின்னே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே ஆட்சி அமைக்க முடியல அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே அடுத்த அதிர்ச்சியை காங்கிரஸ் கொடுத்துருக்கு. அவங்க கூட என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ரைட்டு இங்கே இந்த சட்டமன்றத்தில் மட்டும் காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, எப்படி இருந்தாலும் நேஷனல் லெவலில் நம்மளோட ஒரு நட்பு பாராட்டுவாங்கன்ற எதிர்பார்ப்பில் திமுக இருந்திருப்பாங்க. பட் திமுகவுக்கு ஒரு பெரிய ஷாக்கை ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கொடுத்துருக்கு. இப்போ அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல் கட்சிகள் அடுத்த தேர்தலுக்கு என்னன்றதான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, ஒரு சீக்கிரசி மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது லோக்சபா, ராஜ்யசபா, லோக்கல் பாடி வரை நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இல்லையா? இந்த தருணத்துக்காக தான் காங்கிரஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக திமுக 2017 அவங்களுடைய கூட்டணி பலத்தை நம்பி ஒவ்வொரு தேர்தல்களையும் வெற்றியையும் பதிவு செய்துட்டு வந்துருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவர்களுடைய அணுகுமுறை கூட்டணி கட்சி தலைவர்களை நிறைய இடங்களில் சங்கடப்படுத்தினது. அதனுடைய தாக்கம் தான் காங்கிரஸ் கட்சியில் பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே ஒரு சலசலப்பு இருந்தது. தேர்தலுக்கு முன்னாடியே சலசலப்பு இருந்தது. இப்போ கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அவர் தானே காங்கிரஸ் கட்சியுடைய குழு தலைவர் சட்டமன்றத்தில். அவர் இதை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனடியாக நம்ம தாவேக்காவோட கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற அந்த முதல் குரலை எழுப்புனதே அவர் தான். இன்றைக்கி அவரை தான் மீண்டும் நியமிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இப்போ தாவேக்கா பக்கம் வந்துட்டாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. அவங்க தாவேக்காவோட தான் இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாங்க. இது உண்மையாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் இங்கே பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்தி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பக்கபலமாக காங்கிரஸ் கட்சியை தங்கள் பக்கம் வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ அங்கே ஏதாவது ஒன்று காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு திமுகவுடைய உதவி அப்படின்றது தேவைப்படும். ஏன்னா திமுக 23 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களை வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பரிசீலனை பண்ணி காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கற்பனையில் திமுக இருந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ் போனதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இடதுசாரிகளுக்கு வேறு வழியே இல்லை, அவங்களும் போவாங்க. திருமாவளவனும் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுக்கு வன்னியரசெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுகவுடைய குரலாக தான் அவருடைய குரல் அப்படின்றது பல நேரங்களில் இருந்தது. இப்போ திண்டிவனத்தில் அவர் ஜெயிச்சதுக்கு பிறகு கூட பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. இந்த மாதிரி தாவேக்கா 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு மசாலா படம் மாதிரி, அதோடைய வெற்றி அப்படின்றது நீண்ட நாட்கள் இருக்காது அப்படின்லாம் சொன்னார். இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாவேக்கா சார்பில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் விஜயே அவருடைய கைப்பட ஆதரவு கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு எதிர்பார்க்காத தருணம் தான். அதுவும் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவங்க என்ன சொல்லி இனி அரசியலை எடுத்து முன்வைக்க போகிறாங்கன்ற பெரிய கேள்வியாக வந்துருச்சு. இல்லை அவங்க ஏதாவது ஷாக் கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. சத்தியமூர்த்தி பவனில் இருந்த வண்டி பனையூருக்கு போனதுனால அறிவாலயம் வேற ஐடியாஸ் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. அது கமலாலயம் போவாங்கன்றீங்களா? தேசிய கட்சின்னு பார்த்தா அவங்க மட்டும்தானே இருக்காங்க. அதனால என்ன வேணாலும் அரசியலில் நடக்கலான்னு பொதுவாக அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம கண்கூடாக இப்போ பார்க்குறோம். இது நடக்கும்னு ஒரு மாதம் முன்னாடி சொன்னப்போ கூட யாரும் நம்பலை, எல்லாருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இதையும் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காங்கிரஸ் திமுக விட்டு போகாதுன்னு சொன்னவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த காரணத்தை தான் சொன்னாங்க, அங்கே பார்லிமெண்ட்டில் டிஎம்கேயோட ரோல் பெருசு அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மக்கள் விரோத சட்டத்தையோ ஏதாவது ஒன்று பிஜேபி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் எதிர்க்கும், டிவிகேவும் எதிர்க்க தான் போகுது.
அதுக்கு அங்கே காங்கிரஸ் அதை எதிர்க்குதுங்கிறதுக்காக டிஎம்கே அதை சப்போர்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ இங்கே மக்களுக்காக அவங்க நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வேற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு திமுக சார்பில் மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க. இப்போ பாஜக ஒரு சட்டம் கொண்டு வருது, அந்த சட்டம் வந்து தமிழகத்துக்கு எதிராக இருக்குன்னா திமுக வந்து குரல் கொடுக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ தாவேக்காட்ட போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள்கிட்ட வந்து எம்பிக்கள்லாம் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கடந்து போவாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தாவேக்கா ஒரு ஐடியாலஜியாக செயல்படலை, அவங்க வந்து பாஜகவுடைய இன்னொரு டீமாக தான் இங்கே இருப்பாங்க அப்படின்லாம் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழல் வராத வகையில் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் போயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் நிச்சயமாக தமிழ்நாட்டு உணர்வை மதித்து பாஜக ஏதாவது ஒரு சட்டம் வந்து தமிழகத்துக்கு எதிராக கொண்டு வருது அப்படின்னா அங்கே வந்து அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வாங்க. அது ஒரு கூட்டணியுடைய எதிர்ப்பாக தான் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக. இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த பிஜேபி எதிர்ப்புன்றது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாடாக வந்து திமுகவுக்கு மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இதுவரையும் அவங்க மற்றவங்க மேலே வந்து அந்த ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. திமுக வந்து மக்கள் நீதி மையத்துலேருந்து தாவேக்கா வரையும் பிஜேபி பி டீம்னு சொன்னாங்க. இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இவங்க இணைஞ்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் ஒரு செக்யுலர் ஃபோர்ஸு, ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸு. பார்லிமெண்ட்டில் எல்லா இஷ்யூஸ்லையுமே டிவிக்கே காங்கிரஸ் வந்து சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. அந்த இடத்துல திமுக ஏதாவது ஒரு கருத்து வந்து காங்கிரஸோடைய லைன்லேருந்து விலகி போய் சொன்னாலும் கூட அவங்களுக்கே பிஜேபி முத்திரை குத்தப்படும். அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி திமுகவே தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது தான். இப்போ திமுக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தானே சொல்லணும். முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், காங்கிரஸ் வந்து நாங்கள் ஏன் பல்லக்கு தூக்கணும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்து காங்கிரஸ் மீது வைத்தார்கள். இனிமேல் தெரியும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து திமுகவோட இல்லை அப்படின்னா திமுக என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து முன்னாள் அமைச்சர்களும் தெரிஞ்சுப்பாங்க. நிறைய நிர்வாகிகள் காங்கிரஸை வந்து களங்கப்படுத்தியவர்களும் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. இதில் ஒரு பியூட்டி பாருங்கள், கன்னியாகுமரி வந்து டிவிகேவுக்கு நேரடியாக எந்த சீட்டையும் கொடுக்கல. பட் கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் அமைச்சராக போகிறாரு, காங்கிரஸ் எம்எல்ஏ. ஆனால் எனக்கு இதில் இன்னொரு பார்வையும் இருக்குது. இந்த கட்சிகள் கூட்டணி போஸ்ட் போல் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறவங்களில் சிலர் வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விசிக்காவே ஆதரவு கொடுத்தாலும் அவங்க அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சரவையில் நேரடியாக பங்கேற்பதில் சில தயக்கம் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து கடந்த காலங்களில் டிவிகே மேலே விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. இடதுசாரிகளுக்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸும் கூட பங்கேற்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாளைக்கு ஒருவேளை முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடந்தது அப்படின்னா ராகுல் காந்தி இங்கே வந்து அதில் கலந்துக்கிட்டார் அப்படின்னா அது பெரிய மெசேஜ். சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினோட ராகுல் காந்தி மேடை ஏறலை. ஆனால் இன்றைக்கி விஜயோட பதவியேற்பு விழாக்கு அவர் வராரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து கடந்த சில மாதங்களாகவே இல்லை ஒரு வருஷமாகவே இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டது உண்மையாயிடும். ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் எப்போ தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு ஏங்கியிருந்தாங்கன்னே சொல்லலாம். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அவருடைய பிளான் வந்து அப்படின்றது கேன்சல் ஆகிருக்கு. பர்சனலாக அவருக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேரளாலெலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு 5க்கும் மேற்பட்ட தருணங்களில் அவர் வந்து நேரடியாக போய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணார். அவ்வளவுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு போன்ற ஸ்டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டு. நீண்ட காலமாக திமுக அலைன்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி வரல, சோனியா காந்தி வரல, பிரியங்கா காந்தி பெரிய அளவில் வந்து பிரச்சாரம் பண்ணல. ராகுல் காந்தி ஐ திங்க் 3 முறை வந்தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப செலக்டிவாக வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு வந்து அவங்களுடைய ஷெடியூல் வந்து செட் ஆகலை. அதனால தான் முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் நேரடியாக சந்தித்து கொள்ளலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு உண்மையாகவே விருப்பம் இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசும்போது இதை பகிர்ந்துக்கிறாங்க. விஜய்கிட்ட வந்து ராகுல் காந்தி கரூர் நிகழ்வுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 6-7 முறை வந்து பேசியிருப்பதாக சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் அப்படின்றது இருந்திருக்கு. அதனால தான் விஜய் வந்து காங்கிரஸ்ட்ட 5 இடங்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரையாரிட்டியை வந்து காங்கிரஸை நோக்கி வைக்கிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்குலர் ஃபோர்ஸில் இயங்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, ஒரு செக்குலரிசத்தை பின்பற்றக்கூடிய கட்சிகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பதற்கான காரணம் கூட அதுவாக தான் இருக்கிறது. இப்போ திமுகவுடைய நிலைமை அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ திமுக வந்து உங்களுக்கு பாஜக பக்கம் போயிடுவாங்களா, கமலாலயத்தை ஆதரிப்பாங்களா அப்படின்னா உடனடியாக அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து அவருடைய ஃபைனல் கேம்பெயின் ஸ்பீச்சில் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். அது ஆக்சுவலாக அப்படி தான் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி வந்து ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதலமைச்சரை பார்த்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். தமிழக மக்களுடைய தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் போடுவார். அறிக்கையை வெளியிட்டு அவர் வந்து அறிவாலயம் போவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது.
இன்னும் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் கமலாலயத்துக்கு போவீங்க அப்படின்றதையும் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான ஒரு சூழல் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. நிச்சயமா தேசிய அரசியல்னு வரும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி இல்லாமல் அந்த தேர்தலை சந்திக்கிறது வந்து பெரிய அளவுக்கு பின்னடைவாக இருக்கும் அப்படின்றதுனால எனிதிங் கேன் ஹேப்பன். அதே மாதிரி பிஜேபிக்கும் அவங்களுக்கும் மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய சூழல் இருக்கும். தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதிக்கலான்னு காத்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு புது ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகி ராகுலோட கை 2014 பார்த்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா லேடியா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அந்த ஸ்டேச்சரில் அவங்க இருந்தாங்க. எல்லாருமே தமிழ்நாட்டு பெண்கள் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு மனதார ஒரு தாய் போல தான் பார்த்தாங்க. ஸோ அந்த ஸ்டேச்சர், அந்த ஒரு பவர், அந்த கரிஷ்மாட்டிக் அப்படின்றது அவங்கள்ட்ட இருந்தது. இப்போ அந்த மாதிரி 2029 வந்து திமுகவால் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் திமுக கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போதுமே வந்து அரசியல் தளத்தில் பார்த்திங்கன்னா கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய எந்த மாநில கட்சியிலும் இதுவரை அவங்க வந்து கரைந்து போனதாக சரித்திரமே இல்லை. அதே மாதிரி தேசிய கட்சிகளோடு வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் கரைந்து போனதாக சரித்திரம் இல்லை. அதே மாதிரி மாநிலத்தில் வந்து 2 ரீஜனல் பார்ட்டிஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடங்களில் வந்து அந்த 2 பார்ட்டியும் வந்து அலைவாக தான் இருந்திருக்காங்க. இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நேற்று கூட ஒரு ரிப்போர்ட் நான் படித்தேன் இந்த நியூஸ் மினிட்டில். அதில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த பெண் நிறுவனம் தானே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்கள வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பதாக சொல்கிறாங்க திமுக தலைமையை பொறுத்தவரையில். ஏன்னா வந்து கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரே தோல்வி அடைகிறார் அப்படின்றத எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது, எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அங்கேருந்து ஒர்க் பண்ண கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ண 50% ஊழியர்கள் வந்து வேலை நீக்கம் பண்ண போகிறதாகவும் கேள்விப்பட முடியுது. ஸோ திமுகவுக்கு வந்து இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்திருப்பது பற்றி இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.